விஸ்வநாதன் அவங்க ஒய்ஃப் பள்ளிக்கரணையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 25வது ஆண்டு திருமண நாள். ஆமென். விஸ்வநாதன் ஒரு டெஸ்டிமனி சொல்லுங்கள். அண்ட் இல்லாட்டா அவங்க ஒய்ஃபு யாராவது ஒருத்தர் டெஸ்டிமனி ஷார்ட்டாக ஒரு நிமிஷம் விஸ்வநாதன் சொல்லும்படி கேட்கிறேன். அவர் இந்த சபைக்கு வரும்போது ஒன்றும் தெரியாமல் சாதாரணமாக வாலிபனாக அந்த நாட்கள் வந்திருக்கிறார். எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஓட்டேரி, அங்கேருந்து நடந்தே வருவாங்களாம், கையில் காசு இல்லாமல். புரசவாக்கம் பக்கம் ஓட்டேரியில் இருந்து நடந்தே ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து நல்ல உயர்வை கற்றுக் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை சாட்சியாய் நிறுத்தின கர்த்தரை நான் துதிக்கிறேன். முதல்ல இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு வாலிபனா 94வது வருஷத்தில் நான் வந்தபோது எல்லாவற்றிலும் ஒரு விரக்தி, கிறிஸ்துவை அறியாத ஒரு வாலிபனாக வந்து நின்னேன். அன்றைக்கி இருந்த அந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், நிர்மலா சிஸ்டருக்காக துதிக்கிறேன். அதன் மூலமாக அவங்க அன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், அபிஷேகம் பண்ணினார். வந்த முதல் நாளிலே கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் நான் வந்தபோது இந்த ஓட்டேரியிலேருந்து பாஸ்டர் சொன்னது போல் கையில் காசு இல்லை. ஆனால் ஒரு சகோதரி கேர்சல் மூலமாக வழிகாட்டுறதுனால நான் நடந்தே வந்தேன். ஓட்டேரியிலேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்து திரும்பி போகும்போது நடந்து போனேன். ஆனால் வரும்போது துக்கத்தோடு வந்தேன், போகும்போது ஆவியானவரோடு போனேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதன் பிறகு அநேக காரியங்கள் சொல்லி போகலாம், நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றையும் இழந்து, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, மற்ற காரியங்கள் இல்லை, ஒழுங்கான வேலை இல்லை, ஒழுங்கான படிப்பு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து அந்த ஆலயத்துக்கு நான் கடந்து வந்தேன். ஆனால் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நம்முடைய தலைமை போதவர் மூலமாக, அநேகர் ஊழியர்கள் மூலமாக, அநேக விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் என்னை நடத்தினார். இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். வருகிற மார்ச் மாதம் என்னுடைய 50வது வருடத்தையும் கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் வழி விலகி போகும்போதெல்லாம் பாஸ்டர் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் என்னை தொட்டு அதை சரி பண்ணும். கரெக்டான பாதையில் என்னை வழி நடத்தி இருக்கு. அதுக்காக கர்த்தரை துதிக்கிற. வேலை ஸ்தலத்திலையும் கர்த்தர் கிருபையாக நடத்தினார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, கிறிஸ்துவுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு நான் டிகிரி ஹோல்டர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நல்ல வேலையில் கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார். சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளை நான் நல்லபடியாக படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, ஜபத்தில் வளரவும் ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதிலும் உற்சாகமாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நம்முடைய ஏரியா பாஸ்டர் ஒருத்தர் அவர் மேலே அன்னைக்கு கார் பார்க்கிங்கில் இருக்கும்போது ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பல, ஞானசானம் எடுக்கலை. ஆனால் கர்த்தரை உற்சாகமாக தேடி இருக்கிறார். ஒரு ஏரியா பாஸ்டர் அவருக்கு ஜெபம் பண்ணியிருக்கார். சிஸ்டர் நிர்மலா ஒரு சகோதரி இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தனியாக ஆத்மாக்களை பார்த்து பேசுவாங்க, ஆண்டவருக்குள்ளே நடத்தி விடுவாங்க. இப்படி நடத்தி இருக்கும்போது ஏரியா பாஸ்டர் சும்மா தான் போய் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கார். அபிஷேகம் பெற்றார். ஞானசானம் எடுக்கலை. மனம் திரும்பின அந்த அனுபவமும் அவருக்கு சரியாக இல்லை, ஆனால் வாஞ்சே இருந்திருக்கு. அபிஷேகம் பெற்றார். அதனால தான் வெறுமையாக வந்தேன், வீட்டுக்கு போகும்போது ஆவியானவரோடு போனேன்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவர் ஆச்சரியமாக அவர்களை நடத்தினதுக்காக தோத்திரம். ஆண்டவர் அவங்க மூலமாக 20 ஆத்துமாக்கள் அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய ஒய்ஃப் மூலமாக கைகளை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால சுமார் 20 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி நம்ம ஆண்டவர் தொட்டுட்டார்னா நம்ம மூலமாக அநேக ஆத்துமாக்களை தொடுவார். அதுதான் ஜீவத்தண்ணியுள்ள நதிகளாக புறப்பட்டு வருகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக.